இப்பொழுது நீங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு கூடுதலாக விஜித் ஏராத்துவல வந்திருக்கிறார். வெளிநாட்டு அமைச்சர், வேறு யாரும் அல்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வேற காலத்தில் ஒரு வெளிநாட்டு அமைச்சர் இடத்துக்கு வந்திருந்தா, வெளிநாட்டு அமைச்சரும் இருக்கிறாரு, கடல் தொழில் அமைச்சரும் இருக்கிறாரு, என்ன பாராளுமன்ற உறுப்பினர்களும் 3 பேர் இருக்கிறாங்க. வேறு காலத்தில் இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறதுக்கு இப்படியாப்பட்ட ஒரு வெளிநாட்டு அமைச்சரும் வருகை தந்திருந்த நடந்திருக்கும். இந்த பிரதேசம் முழுவதுமே இராணுவத்தாலையும் போலீசாலையும் நிரப்பி இங்க இருக்கின்ற சுட்டு வட்டாரங்கள் எல்லாற்றையும் செக் பண்ணி அதுக்கு பிறகு இந்த ரோட்லையும் பெரிய பிளாக் ஒன்று போட்டு உங்களை எல்லாத்தையும் மேல இருந்து கீழே வரைக்கும் தடவித்தான் உள்ளுக்கு அனுப்புவாங்க. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய விஜித் அவர்கள் என்பது உங்களுக்கு வெளிநாட்டு அமைச்சர். கடந்த காலத்தில் எனது நாடு என்பது உடைந்து வீழ்ந்து கிடந்த நாடு. பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, வெளிநாட்டு ராஜதந்திர ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கின்ற வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாருமே சேர்ந்து எங்களோட நாட்டை எல்லாரும் வச்சு செஞ்சானுங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எமது நாடு என்பது சீரழிக்கப்பட்டிருந்த நாடு. 2022ஆம் ஆண்டு வங்குரோத்து அடைந்த நாடென அறிவிக்கப்பட்ட நாடு. அப்படி இருந்த நாட்டை இன்னைக்கு மேலே உயர்த்தி, நாங்கள் வங்குரோத்து அடைந்த நாடு அல்ல, இனி வங்குரோத்து அடைய விட மாட்டோம், ராஜதந்திர ரீதியான உலக நாடுகளோடு உறவினை மேற்கொள்வோம், ராஜதந்திர ரீதியான உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நிதி நிறுவனங்களோடு செயற்படுவோம் என்கின்ற செய்தியை நாடு நாடாக கொண்டு சென்று இன்றைக்கு இலங்கையை தலை நிமிர செய்வதில் முக்கிய பங்காற்றிய நபர் தான் வேறு யாரும் அல்ல, விஜித் ஏராத்துவ. இந்த விஜித் ஏராத் அவர்கள் இன்றைக்கு உங்களுடைய தொகுதிக்கு வந்திருக்கின்றார்கள். உங்களுடைய வழி தென்மேற்கு பிரதேச சபையில் தோழர் தோழிகளுடைய வெற்றியை உறுதிப்படுத்தும் முகமாக இன்றைக்கு காலையில் இருந்து இந்த யாழ்ப்பாணத்து நகரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காலையில் நடந்தது வட்டுக்கோட்டையில் இருக்கின்ற வலிமேற்கு பிரதேச சபையுடைய கூட்டம், வெற்றிகரமான கூட்டம். இப்பொழுது இங்க அடுத்தாப்புல சுன்னாகத்தில் இடம்பெறப்போகும். அதுக்கடுத்து சாவகச்சேரியில் இன்னைக்கு கூட்டம் இருக்கும். நேற்று நம்மட அருணி அமரசூரி வந்தாங்க, பிரதமர், உங்களுடைய பிரதமர் வந்தாங்க. காலையிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் 4 கூட்டங்கள், மிக பிரம்மாண்டமான கூட்டங்கள் வந்தார்கள், மக்களை சந்தித்தார்கள், கதைத்தார்கள். கதைத்து விட்டு செல்லுகின்ற பொழுது மக்கள் சொல்லுகின்றார்கள், வேலனைக்கு போன வேலனைக்கு கடந்த 76 வருடங்களாக எந்த ஒரு பிரதமரும் எங்களுடைய மண்ணில காலடி வைக்கவில்லை. இரவு கொட்டடிக்கு போனோம், கொட்டடியில் சொல்லுகின்றார்கள், கடந்த 76 வருடங்களாக எந்த ஒரு ஜனாதிபதியோ பிரதமரோ எங்களுடைய பிரதேசத்துக்கு வரவில்லை. மானிப்பாயில கோப்பாய்க்கு சென்ற பொழுது கோப்பாயில் இருக்கின்ற மக்களும் அதே வார்த்தை சொல்லுகின்றார். காலையில் நாங்கள் சென்றோம், காரைநகருக்கு சென்றோம், காரைநகருக்கு செல்கின்ற பொழுது காரைநகரில் வாழ்கின்ற மக்களும் அதே வார்த்தையை சொல்லுகின்றார்கள். அப்படியாக இருந்தால் இந்த மக்களுக்கு எவ்வளவு ஒரு தாகம் இருந்திருக்க வேண்டும். அதாவது தங்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள் தங்களை பிரதிநிதித்துவம் செய்வதாக கூறுகின்ற இவர்கள் தாங்களுடைய பிரதேசத்துக்கு வர மாட்டேங்கின்றார்களே, தாங்களுடைய பிரதேசத்தினுடைய பிரச்சனைகள் பற்றி கேட்க மாட்டேங்கின்றார்களே, தாங்களுடைய பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் படுகின்ற துன்பங்கள் வேதனைகள் என்னவென்று கண் கொண்டு பார்க்க மாட்டேன் என்கின்றார்களே என்ற ஏக்கம் மக்கள் மத்தியில். முதலில் அந்த ஏக்கத்தை போக்கும் விதமாக
இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எல்லா பிரதேச சபைகளுக்கும் ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவர் அங்கு கூட்டங்களுக்கு சென்று கலந்து கொள்கின்றார். அதெல்லாத்தையும் விட ஒரு 17ஆம் தேதி உங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எங்கள் தோழர், எல்லோருடைய எங்கள் தோழர், இது வரும் 17ஆம் தேதி கிட்டு பூங்காவில் இடம்பெறுகின்ற மாபெரும் கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள். அதனால நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம், அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் என்று. அப்ப இவ்வாறு நாங்கள் இன்றைக்கு நாட்டு மக்களை தெளிவுபடுத்துகின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்துக்கோம். நாங்கள் நினைச்சிருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த 5 வருஷத்துக்கு எங்களை அசைக்க முடியாது, தெரியும். இந்த 5 வருஷம் எங்களே ஆட்சி தான். மக்கள் இன்றைக்கே முடிவெடுத்திருக்கின்றார்கள், அடுத்த 5 வருஷமும் தேசிய மக்கள் சக்தி தான், அதுல நோ டவுட். ஆனா இந்த 5 வருஷமும் அடுத்த 5 வருஷமும் நமது ஆட்சியை பார்க்கின்ற மக்கள் அதுக்கு பிறகு வேற எந்த ஒரு அரசியல் கட்சியை பற்றி நினைப்பும் கூட பார்க்க மாட்டார்கள். அதான் உண்மை. ஏன் நாங்கள் சொல்லுகின்ற நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த நாட்டுக்கு மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் ஒன்று வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி வேண்டாம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த நாட்டில் போதைப் பொருளா அல்லது ஏனைய துர்நடத்தைகளா, குற்ற செயல்களா, இவைகளை வேண்டாம் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஆனால் கடந்த காலங்களில் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், வாழ்வெட்டு கும்பலுக்கு பின்னால் இருந்தவர்கள் யார்? அரசியல்வாதிகள். இந்த நாட்டில் மோசடிக்கு பின்னால் இருந்தவர்கள் யார்? அரசியல்வாதிகள். மண் அகழ்வதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார்? அரசியல்வாதிகள். எல்லா குற்றச் செயல்களுக்கும் பின்னாலே அங்கு எடுத்துக்கொண்டால் ராஜபக்சாவில் இருந்து எல்லா அரசியல்வாதிகளும் இந்த குற்றச் செயல்களை புரிகின்ற நபர்களுடைய பாதுகாவலர்களாக இருந்தார்கள். இங்கே மட்டும் பொது விலக்கல்ல, இங்கேயும் ஒரு சில அமைச்சர்கள் இருந்தார்கள். கடந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தென்னிலங்கையில கடந்த காலங்களில் மக்களோடு விளையாண்டவர்கள், மக்களுடைய சொத்துக்களை திருடியவர்கள் இன்றைக்கு படிப்படியாக ஒருத்தராக உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறான். வடமேல் மாகாணத்தில் எல்லாம் முதலமைச்சர் அவருடைய அந்நியாரும் இன்றைக்கு கம்பி எண்ணி கொண்டிருக்கிறான். ஊவாஸ் மாகாணத்தில் முதலமைச்சர் இன்றைக்கு கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். சுகாதார அமைச்சர் கேலியர் ரம்பக்கோல் இன்றைக்கு கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். அதுவும் கிளம்பி சேர்ந்த எம்பி என விஜிதேராத்தோட தொகுதி அவர்கள் இன்றைக்கு கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த இதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு கடந்த காலத்தில் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடியவர்கள் அனைவரும் படிப்படியாக வரிசை கிரமமாக இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு அவர்களுடைய நாளைக்கு அந்த எம்பிமார்களுடைய முன்னாள் ஜனாதிபதிகளுடைய விலாசங்கள் எல்லாம் மெகசின் சிறைச்சாலை என்கின்ற விலாசத்துக்கு மாறப்போகின்றார். அதான் உண்மை. அப்ப இந்த பிள்ளையின் விளைவாக இங்கிருக்கின்ற மக்கள் எங்கப்பா தென்னிலங்கையில தான் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கு. எங்க நாட்டில் எங்கட பிரதேசத்திலையும் கடந்த காலத்தில் காடைத்தனம் புரிந்தவர்கள் இருக்கின்றார்கள், கடத்தியவர்கள் இருக்கின்றார்கள், மக்களை கொன்றவர்கள் இருக்கின்றார்கள், எங்களுடைய மண் விலை பேசியவர் இருக்கின்றார்கள், எங்களுடைய மணலை விலை பேசியவர் இருக்கின்றார்கள். இவ்வாறு இன்றைக்கு எங்களுடைய மரத்தை வெட்டியவர்கள் இருக்கின்றார்கள், எங்களுடைய மீன் வளங்களை சூறையாடுவர்கள் இருக்கின்றார்கள், மீன் வளங்களுக்கு பூமி தருகின்றேன் என்று கூறிக்கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய்களை லஞ்சமாக அங்கெங்கும் கை மாற்றி கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை நீங்கள் தேடவில்லையா, பிடிக்கவில்லையா என்று கேட்கின்றார்கள். நிச்சயமாக ஒன்றை நாங்கள் கூறுகின்றோம், இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த ஆரம்பமான வேலை இந்த நாட்டின் சட்டவிரோதமாக எவ்வளவு பணத்தை சேகரித்திருக்கின்றார்களோ, மக்களுடைய பணத்தை எவர் கொள்ளையடித்திருக்கின்றார்கள், அது அரசு அதிகாரியாக இருந்தாலும்
எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பொதுவாக கணக்கு வழக்கு தொடர்பான அறிக்கைகளை நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற லஞ்ச ஊழல் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு சமர்ப்பித்தாக வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிக்கின்ற பொழுது நிச்சயமாக மக்களுடைய பண மோசடி செய்தவர்கள் அனைவருமே கம்பி எண்ணுகின்ற நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். அந்த வகையில் அன்பர்களே, நாங்கள் ஒன்று விடயத்தை மாத்திரம் இந்த சொல்லிக்கொண்டு முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். என்னவென்றால், இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் இன்னைக்கு எங்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கின்றார். அந்த ஏளனமாக சிரிக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது வேறு எதுவுமில்ல, அந்த நரி ஊழையிடுவது போன்றே இருக்கின்றது. நரிகள், இவர்கள் குள்ள நரிகள் எங்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், இதோ சந்திரசேகரன் ஊழலில் ஈடுபடுகின்றார், இதோ ரஜிமன் ஊழலில் ஈடுபடுகின்றார், ரஜிமன் பேச மாட்டேங்கிறார், பகவானந்த ராஜா பேச மாட்டேங்கிறார், இளையகுமாரன் ஓடுறான் நாடுறான் ஒன்னையும் இப்படி சொல்லுகின்றார். ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லுகின்றோம். எங்களுடைய 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் மௌனமாக இருந்து கொண்டு எங்களுடைய 159 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து கொண்டு, எங்களுடைய அமைச்சரே எங்களுடைய ஜனாதிபதியோடு சேர்ந்து கொண்டு இங்கு இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒவ்வொரு நகலும் விவாதிக்கின்ற, ஒவ்வொரு நாளும் பேசுகின்ற நபர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய பேச்சின் விளைவாகவே, அவர்களுடைய வேண்டுதலின் விளைவாகவே 34 வருடங்களாக மூடப்பட்டிருந்த பல்காலி வீதி திறக்கப்படுகின்றது. அதுதான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயற்பாடு. இப்ப பார்த்து சொல்லுங்கடாப்பா, இன்னமும் சொல்லுவோம் பலாலி ரோட்டை திறந்தாச்சு, இன்னும் மற்றதை விடலே. நாங்கள் ஒன்றைக்கு மாத்திரம் சொல்லுகின்றோம், இந்த பலாலி வீதியை திறப்பதோ காணிகளை விடுவிப்பதோ இவர்கள் கேட்டல்ல. கடந்த காலத்தில் இருந்து எங்களுடைய ஜனாதிபதி அனுர்குமார் சனாயக் அவர்கள், எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜித் தேரத் அவர்கள், எங்களுடைய அரசியல் குழு உறுப்பினர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மண் என்பது வேறு யாரும் அல்ல, அந்த மண்ணில் வாழ்ந்த மக்களுக்கு சொந்தமாக வேண்டும், இந்த விகுதிகள் அந்த மக்களுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும், வேறு யாரும் பறிக்க முடியாது, பலவந்தமாக எடுக்க முடியாது, எடுக்க விடவும் கூடாது. அந்த எண்ணத்தில் இருந்து கொண்டு செயல்படுகின்ற அரசியல் கட்சி நாங்கள். அதனால் அன்பர்களே, தோழர்களே, தோழிகளே, சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக ஒரு நீண்ட ஸ்பீச் ஒன்று இருக்குது, விஜித் தேரத், அதை கேளுங்க, செவிமடுங்க, செவிப்படுத்தி போட்டு உங்களோட வீடுகளுக்கு போயிட்டு சொல்லுங்க, இந்த பாரு இன்னைக்கு விஜித் தேரத் வந்தாரு, சாதாரண மனிதனாக வந்தார், இதற்கு முன்னர் இருந்தவர்கள் போன்ற அல்ல, இதற்கு முன்னர் பெரிய ஆடம்பர வாக்குகளால் அல்ல, ஆடம்பரமாக நபர்களால் அல்ல, பெரிய போலீஸ் பாதுகாப்பு ராணுவ பாதுகாப்போடு அல்ல, சாதாரண மனிதனாக வந்தார். கடந்த காலத்தில் உங்களுக்கு இங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருந்தா அங்கன்னு சொல்லி அவனுக்கு முன்னுக்கால எத்தனை வாகனம் போனுச்சு, எத்தனை போலீஸ்காரங்க ஓடுவானுங்க. இன்னைக்கு கேபினட் அமைச்சர், வெளிநாட்டு அமைச்சர், நானும் ஒரு கேபினட் அமைச்சர். எங்க 2 பேர், நாங்க 2 பேர் இந்த நேரத்தில் இப்படி கையை சும்பினா போதும், இங்க இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள்ல இருந்து ராணுவத்தில் இருந்த உயர் அதிகாரிகள் எல்லாருமே இந்த இடத்துக்கு ஓடி வருவோம். அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்த நிலைமையிலும் கூட சாதாரண மனிதர்களாக வந்து சாதாரண மனிதர்களுடைய உரிமைக்காக பேசுகின்ற, பிரச்சனைகளுக்காக பேசுகின்ற கட்சியாக மாறி இருப்பது தேசிய மக்கள் சக்தி. அந்த தேசிய மக்கள் சக்தியை எதிர்வரும் 6ஆம் தேதி எங்களுடைய பொன்னான வாக்குகளால், பெருமதியான வாக்குகளால் எங்களுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து இந்த பிரதேசத்தை எங்களிடம் தாருங்கள். ஏனென்றால் இன்று நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் கிராமங்களை கட்டி எழுப்புகின்ற வேலை. அந்த கட்டி எழுப்புகின்ற வேலையை தொடர வேண்டும். அதை மீண்டும் திருடர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம், மீண்டும் வஞ்சகர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம், மீண்டும் ஒற்றுமை இல்லாது அங்கும் இங்கும் குடும்ப சண்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் கட்சிகளிடம் ஒப்படைக்க வேண்டாம் என்று நாங்கள் தைரியமாக சொல்லுகின்றோம். ஏன் இவர்கள் தமிழன் என்று கூறி தமிழனுடைய தன்மானத்தையே கொடி தோண்டி புதைக்கின்றவர்களாக இருக்கின்றார்களா இல்லையா என்று தேடி பாருங்கள். தமிழன் என்று கூறிக்கொண்டு தமிழன் ஒற்றுமையாக இருந்து கொண்டு குரல் கொடுக்கின்றார்களா? கிடையாது.
தாங்கள் பிரிந்து கொண்டு தாங்கள் பதவிக்காக தாங்களுடைய அமைச்சு பதவிகளா அல்லது தாங்களுடைய பிரதேச பதவிகளுக்காக வேண்டி தாங்களுடைய கட்சிகளை உடைத்து நுரைக்கு சின்ன பின்னமாக்கிவிட்டு தமிழ் மக்களிடம் கூறுகின்றார்கள் தமிழா ஒன்று சேரன்று. நம்ப வேண்டாம். கடந்த 76 வருடங்களாக இவ்வாறான போலி பித்தலாட்ட விளையாட்டுக்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம், இங்கிருக்கின்ற மக்கள் எங்களுக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும், இந்த பெண்மேற்கு பிரதேச சபையை எங்களிடம் தந்தாலும் தராவிட்டாலும், நாளைக்கு அமைச்சராக இருக்க போவது நாங்களே, அரசாங்கமாக இருக்க போவது நாங்களே. அந்த அரசாங்கமானது இந்த மானிப்பாய் நகரத்தை, மானிப்பாய் பிரதேசத்தை, உங்களுடைய தென்மேற்கு பிரதேச சபையை அபிவிருத்தி அனைத்து வேலைகளும் எந்த விதமான பாகுபாடின்றி முன்னெடுக்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். சகோதரங்களே, உங்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் தமிழில் பேச விரும்புகிறேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதே போல சிங்களை பேசுகிறேன். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர் பாவனந்த ராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன், அண்ட் உங்களுக்கு தோழர் தேவராஜா, சுரேன், அவசியம் அவசராய். அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் தோழர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பாவனந்த ராஜா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் மற்றும் நமது பிரதேச சபை வேட்பாளராக இருக்கின்ற தேவராஜா சுரேன் அவர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் எனது வணக்கங்கள். பகுதிய ஜனாதிபதிவர்னே மாலிமாவை அப்பி ஜெயகிரகணே கரா. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் திசை காட்டியை வெல்ல வைத்தீர்கள். பார்லிமெண்ட் சந்தேங் ඊටත් වඩා ජයග්‍රහණය කරා. அதற்கு மேலும் பாராளுமன்ற தேர்தலில் எம்மை மேலும் வெற்றியடைய செய்தீர்கள். ஜனாதிபதிත් අපේ பார்லிமெන්තුවත් දැන් අපේ. இப்பொழுது ஜனாதிபதியும் எங்களுடையவர், பாராளுமன்றம் எங்களுடையது. මේ කෙටි කාලය තුල අපි ගොඩක් දේවල් වෙනස් කරා. இந்த ஒரு சிறிய காலத்துக்குள் நாங்கள் நிறைய மாற்றங்களை செய்திருக்கின்றோம். දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරා. அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைத்திருக்கின்றோம். හොරකම, දූෂණය, වංචාව, නාස්තිය දැන් නැහැ. களவு, பொய், ஊழல் மற்றும் விரயங்கள் இப்பொழுது இல்லாமலாக்கப்பட்டுள்ளது. ඒ කාලේ වගේ ඇමතිවරු, മന്ത്രിවරු ප්‍රභූතත්වයේ නැහැ. இப்பொழுது அந்த காலத்தில் இருந்தவாறு மந்திரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் அந்த பிரபுத்துவம் என்பது இல்லாமலாக்கப்பட்டுள்ளது. අපි සාමාන්‍ය සරල ඔබ වගේ ජීවත් වෙනවා. நாங்கள் உங்களைப் போல் சாதாரணமாக உங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். උතුරේ, දකුණෙත්, බටහිරත්, නැගෙනහිරත් අපි ඔක්කොම එකයි. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அனைத்தும் எங்களுடையது. අපි ඔක්කොම ශ්‍රී ලාංකිකයෝ. நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள். රටක් විදිහට අපි ඉස්සරහට යන්න ඕනේ. நாங்கள் ஒரு நாடென்ற நிலையில் முன்னோக்கி பயணித்தல் வேண்டும். ශ්‍රී ලාංකිකයෝ විදිහට අපි ඉස්සරහට යන්න ඕනේ. இலங்கையர்கள் என்ற ரீதியில் முன்னோக்கி பயணிக்க வேண்டும். රටේ ඇති කරපු වෙනස ඔබේ ප්‍රදේශෙත් ඇති කරන්න ඕනේ. நாட்டில் ஏற்பட்ட இந்த மாற்றம் உங்களுடைய பிரதேசங்களிலும் ஏற்படல் வேண்டும். අපි ආර්ථිකය තුළ ගොඩක් වෙනස්කම් කරා. நாங்கள் பொருளாதாரத்திற்குள்ள பெரிய ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தி இருக்கிறோம். අපි බාරගත්තේ බංකොලොත් වෙච්ච රටක්. நாங்கள் பங்களோத்தான ஒரு நாட்டினைத்தான் பாரம் எடுத்துக் கொண்டோம். ණය ගෙවා ගන්න බැරි, පඩි ගෙවා ගන්න බැරුව තිබිච්ච රටක්. நாங்கள் கடனை மீளச் செலுத்த முடியாது, அதேபோல் சம்பளத்தினை செலுத்த முடியாத ஒரு நாட்டைத்தான் பாரம் எடுத்துக் கொண்டோம். අපි බලයට ආපු ගමන් ගොවියන්ට පොහොර සහන ආධාරය වැඩි කරා. நாங்கள் பலத்திற்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கான உர கொடுப்பனவினை வந்து கூட்டி கொடுத்தோம். දීවරයන්ට ඉන්ධන සහන ආධාරය දුන්නා. மீனவர்களுக்கான எரிபொருள் தேவையை வந்து நாங்கள் அதிகரித்து மானியத்தை அதிகரித்து கொடுத்துள்ளோம். තෙල් මිල අඩු කරා. அதேபோல் எரிபொருள் விலையினையும் வந்து நாம் குறைத்துள்ளோம். විදුලි මිල අඩු කරා. எலக்ட்ரிசிட்டி பில்லையும் வந்து நாங்கள் குறைத்திருக்கின்றோம். ගිය අවුරුද්දේ පරිප්පු තිබුණේ රුපියල් 320ට. கடந்த வருடம் பருப்பினுடைய விலை வந்து 320 ரூபாய். දැන් පරිප්පු කිලෝ එක රුපියල් 260යි 280යි. இப்பொழுது பருப்பினுடைய விலை 280 ரூபாய் 260 ரூபாய். එදා බිත්තරයක් රුපියල් 60යි. அன்று முட்டை 60 ரூபாய். දැන් බිත්තර රුපියල් 30යි. இப்பொழுது முட்டை 30 ரூபாய். එදා බීලුණු කිලෝ එක රුපියල් 480යි. அப்பொழுது பீலூனு அதாவது பெரிய வெங்காயம் 480 ரூபாய். දැන් රුපියල් 150යි. இப்பொழுது
150 එදා සීනි කිලෝ එක රුපියල් 320යි. அப்பொழுது சீனி 320 දැන් රුපියල් 235යි. இப்பொழுது சீனி 235 ඒ කියන්නේ අපි ගොඩක් බඩු මිල අඩු කරා. அதாவது இன்று நாம் பல பொருட்களின் விலையை குறைத்துள்ளோம். විශ්‍රාමිකයන්ට රුපියල් 3000ක් පඩි වැඩි කරා. அதாவது நம்மளுடைய ஓய்வூதிய கொடுப்பனை வந்து 3000 ரூபாயினால் அதிகரித்துள்ளோம். වැඩිහිටියන්ට දෙන දීමනාව වැඩි කරා. அதேபோல பல்வேறு மானிய கொடுப்பனவுகளையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். ආබාධිතයන්ට දෙන දීමනාව වැඩි කරා. அதுபோல் ஊனமுற்றவர்களுக்கான கொடுப்பனவுகளையும் வந்து கூட்டி இருக்கின்றோம். ඉස්කෝලේ දරුවන්ට පොත්පත් ගන්න රුපියල් 6000ක් දුන්නා. அதேபோல் பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகங்கள் வாங்குவதற்காக 6000 ரூபாய் கொடுப்பனவினையும் கொடுத்திருக்கின்றோம். අඩු ආදායම් දරුවන්ට සපත්තු කුට්ටමකුත් අරන් දුන්නා. அதேபோல் ஏழை எளிய மாணவர்களுக்கு சப்பாத்துக்கள் புத்தகங்கள் அனைத்தையும் நாம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். පහුගිය අයවැයෙන් ඔක්කොම රජයේ සේවකයන්ගේ පඩි වැඩි කරා. கடந்த வரவு செலவு திட்டத்தில் அனைத்து அரச ஊழியர்களுடைய கொடுப்பனவுகளையும் சம்பளத்தினையும் நாம் அதிகரித்திருக்கின்றோம். කවදාකවත් මේ විදිහට මූලික වැටුප වැඩි කරලා තිබුණේ නැහැ. இதுவரைக்கும் எந்த ஒரு காலத்திலேயும் அரச ஊழியர்களுடைய பேசிக் சம்பளமானது உயர்த்தப்படவில்லை. මෙච්චර ආර්ථික අමාරුකම් තියෙද්දි අපි රජයේ සේවකයන්ට පඩි වැඩි කරා. இவ்வளவு ஓர் பொருளாதார பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த நாட்டில் நாம் இவ்வளவு தூரத்திற்கான சம்பள உயர்வினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். පුද්ගලික අංශයේ සේවකයන්ගේ වැටුප වැඩි කරා. அதேபோல் தனிப்பட்ட சேவையாளர்களுடைய சம்பளத்தினையும் கூட்டி கொடுத்திருக்கின்றோம். වතුකරේ කම්කරුවන්ගේ පඩි වැඩි කරා. அதேபோல் மலையக தொழிலாளர்களுடைய சம்பளத்தினையும் உயர்த்தி அளிக்கின்றோம். ඒව කරන්න පුළුවන් උනේ වංචාව දූෂණය නාස්තිය නැති කරපු හින්දා. இவை அனைத்தையும் நம்மால் செய்ய முடியக்கூடியதாக இருந்தது ஊழல் மற்றும் பொய் மற்றும் இவை ஊழல் இல்லாத ஒரு நாட்டை ஏற்படுத்தியதால் தான் இவ்வாறான கொடுப்பவனை நாம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. දැන් රට බංකොලොත් භාවයෙන් නිදහස්. இப்பொழுது நாடு பங்களோ என்ற நிலையிலிருந்து மீண்டுள்ளது. දැන් අපි ආර්ථිකයේ හොඳ ගමනක් යනවා. இப்பொழுது நாங்கள் பொருளாதாரத்தில் நீண்ட ஒரு பயணத்தினை பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ලංකාවේ ආර්ථිකය ටිකෙන් ටික නැගිටින්න පටන් අරන් තියෙනවා. இலங்கையினுடைய பொருளாதாரமானது கொஞ்சம் கொஞ்சமாக மிகவும் எழுச்சி நிலையை கண்டு கொண்டிருக்கின்றது. අසල්වැසි ඉන්දියාවේ සහයෝගය අපිට තියෙනවා. அதேபோல் இந்தியாவினுடைய உதவிகளும் எமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. මහජන චීනයේ සහයෝගය අපිට තියෙනවා. அதேபோல் சீன மக்களுடைய அரசாங்கத்தினுடைய உதவிகளும் எங்களுக்கு கிடைக்கின்றது. ලෝකේ හැම රටකම සහයෝගය දැන් අපිට තියෙනවා. உலகில் உள்ள அனைத்து நாடுகளுடைய உதவிகளும் நம் நாட்டை நோக்கி கந்துடைகின்றது. විශ්වාසනීය ගමනක් අපිට යන්න පුළුවන්. நம்பிக்கையான ஓர் பயணத்தினை நாம் செல்ல முடியும். එදා වගේ ජාතිවාදී ගැටුම් නැහැ. அன்று இருந்தது போல் இன்று ஜாதிவாதம் என்கின்றது இல்லை. ආගම්වාදී ගැටුම් නැහැ. அதேபோல் சமய பேதம் என்றதும் இல்லை. ජාතිවාදී ආගම්වාදී ගැටුම් නැතුව අපි එකට අලුත් ගමනක් යනවා. ஜாதி பேதம் சமய பேதம் என்கின்ற முரண்பாடுகள் இல்லாது ஓர் நாட்டில் நாம் பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ඒක තමයි මාලිමාවේ ප්‍රතිපත්තිය. அதுதான் திசை காட்டியினுடைய நோக்கமும் ஆகும். ඒ වෙනස ඔබ දැන් අත්විඳිනවා. அந்த மாற்றத்தினை இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். ඒ වෙනස තමයි රටේ ජයග්‍රහණයේ ප්‍රධාන හේතුව. அந்த மாற்றம் தான் இன்று நாட்டினுடைய வெற்றிக்கான முதலாவது காரணமாகும். මාස 5ට අපි මේ ගොඩක් වෙනස්කම් කරේ. 5 மாதங்களுக்குள் இவ்வாறான பல மாற்றங்களை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். දැන් ඔබට නිදහසේ ජීවත් වෙන්න පුළුවන්. இன்று உங்களுக்கு சுதந்திரமாக வாழக்கூடியதாக இருக்கின்றது. අපි ටිකෙන් ටික ඔබගේ ඉඩම් ටිකත් නැවත ඔබට පවරනවා. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய காணிகளையும் உங்களுக்கு திரும்ப அளிக்க இருக்கின்றோம். පහුගිය කාලේ ඔබේ ඉඩම් අත්පත් කරගෙන තිබුණා. கடந்த காலங்களில் உங்களுடைய இடங்கள் வந்து கைப்பற்றப்பட்டு இருந்தது. අපි ටික ටික ඒවා නිදහස් කරනවා. அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் உங்களிடம் திரும்ப அளிப்போம். මෙහි තිබිච්ච බැරියර් අපි දැන් ඉවත් කරලා තියෙනවා. இங்கிருந்த பல தடைகளை வந்து நாம் அகற்றி இருக்கின்றோம். ගිය සතියේ පරාලි ඒ පාර අවුරුදු 34කට පස්සේ අපි විවෘත කරා. கடந்த கிழமை பலாலி வீதியினை வந்து 34 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் உங்களுக்கு அளித்திருக்கின்றோம். ඒ විදිහට අපි තවත් ඔබට නිදහස අත්පත් කරලා දෙනවා. அந்த மாதிரியான பல விடயங்களில் உங்களுக்கான சுதந்திரத்தை நாம் அளித்துக் கொண்டிருக்கின்றோம். දැන් අපි ජාතිවාදී විදියට හිතන්න ඕනේ නැහැ. நாங்கள் இன்று ஜாதி பேதம் என்ற நிலையில் சிந்திக்க தேவையில்லை. මේ පුංචි රට අපිට බෙදන්න උවමනාවක් නැහැ. இவ்வாறான ஒரு சிறிய நாட்டை பிரிக்கின்ற முயற்சி எங்களுக்கு இல்லை. අපි ඔක්කොම එක රටේ මිනිස්සු. நாங்கள் அனைவரும் ஒரு நாட்டினுடைய மக்கள். நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளே.
நாங்கள் இடையில் பேதம் இல்லை, இனபேதம் இல்லை, மதபேதம் இல்லை, மொழிபேதம் இல்லை, சாதி பேதம் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும். தெரியும்? අපි එකට යමු. நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம். ඉතින් ඒ රටේ ජාතික ප්‍රතිපත්තිය, இந்த நாட்டினுடைய தேசிய குறிக்கோள் ඔබේ ගමේ ප්‍රතිපත්තිය වෙන්න ඕනි. உங்களுடைய பிரதேசத்தினுடைய குறிக்கோள் ஆக வேண்டும். රට දියුණු කරනකොට நாட்டினை கட்டியெழுப்பும் போது ඔබේ ගමත් දියුණු වෙන්න ඕනි. உங்களுடைய பிரதேசங்களும் கட்டியெழுப்பப்படல் வேண்டும். ඔබේ ගම දියුණු වෙන්න තමයි මේ ප්‍රාදේශ සභාවේ ඡන්දය තියෙන්නේ. உங்களுடைய பிரதேசங்கள் கட்டியெழுப்பப்படுவதற்காகத்தான் இந்த பிரதேச சபை தேர்தலானது முன்னெடுக்கப்படுகின்றது. ඔබ රටේ නායකත්වය අදූෂිතයට බාර දුන්නා. நீங்கள் இன்று நாட்டினுடைய தலைமைத்துவத்தை பொருத்தமான ஒருவரிடம் கொடுத்துள்ளீர்கள். ගමේ නායකත්වයත් එහෙම අයට බාර දෙන්න. அதே மாதிரி உங்களுடைய ஊரிலுடைய இந்த தலைமைத்துவத்தினையும் ஒரு ஊழல் இல்லாத சமூகத்திடம் கொடுக்க வேண்டும். ඔබේ ගම හදන්න පුළුවන් හොඳ ශක්තිමත් කණ්ඩායමක් අපි ඔබට ඉදිරිපත් කරලා තියෙනවා. உங்களுடைய பிரதேசத்தினை கட்டியெழுப்பக்கூடிய ஓர் நல்ல அணியினை உங்களுக்கு நாம் முன்னிறுத்தி இருக்கின்றோம். මේ සුරෙන්ලා ඒකට නායකත්වය දෙනවා. சுரேன் போன்றவர்கள் அதற்கான தலைமைத்துவத்தை உங்களுக்கு அளிப்பார்கள். ඔබට විශ්වාසයෙන් ඔබේ ගම දියුණු කරන්න පුළුවන්. உங்களுடைய நம்பிக்கையுடன் இந்த பிரதேசத்தினை கட்டியெழுப்ப முடியும். ප්‍රාදේශ සභාවෙන් තමයි பிரதேச சபைகளினூடாகத்தான் ඔබේ ගමේ පාර හදන්නේ. உங்களுடைய வீதிகளை புனரமைப்பதற்கு, ඔබේ පාරට ලයිට් එක දාන්නේ. உங்களுடைய வீதிகளுக்கு மின்சாரத்தினை வழங்குவதற்கு, ඔබේ ගමේ කොණු ටික ඉවත් කරන්නේ. உங்களுடைய பிரதேசத்தில் உள்ள குப்பைகளை அகற்றுவதற்கு, ඔබේ ප්‍රදේශයේ ක්‍රීඩා පිට්ටනිය හදන්නේ. உங்களுடைய பிரதேசத்தில் விளையாட்டு மைதானங்கள் அமைப்பதற்கு, මාතෘ සායනය පවත්වාගෙන යන්නේ. உங்களுடைய அனைவரையும் இணைந்து ஒரு அணியில் பயணிப்பதற்கு, මොන්ටිසෝරිය පවත්වාගෙන යන්නේ. அதேபோல் ப்ரீ ஸ்கூல் அமைத்துக் கொள்வதற்கு, ළමයින්ගේ ක්‍රීඩා පිට්ටනිය පවත්වාගෙන යන්නේ. சிறுவர்களுடைய விளையாட்டுகளை முன்னெடுத்துக் கொள்வதற்கு. ඒ විතරක් නෙමෙයි. அது மட்டுமில்லை, ඔබ මැරුණම நீங்கள் இறந்து போனால் ඔබ කනත්තට ගිහිල්ලා කනත්ත පාලනය කරන්නේ ප්‍රාදේශ සභාවේ. உங்களை செமெட்ரி மயானங்களுக்கு கொண்டு சென்று உங்களுடைய இறுதிச் சடங்குகளை முன்னெடுப்பதற்கும் பிரதேச சபை தொழிற்படுகின்றது. ඒ කියන්නේ උපතේ ඉඳලා මරණය දක්වා ඔක්කොම පාලනය වෙන්නේ ප්‍රාදේශ සභාවේ. உங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுடைய அனைத்து தேவைகளுக்கும் இந்த பிரதேச சபை தான் முன்னின்று නායකත්වය තමයි දැන් අපි මේ තෝරගන්නේ. அதற்கான ஓர் தலைமைத்துவத்தை தான் நாங்கள் இன்று தேர்ந்தெடுத்தல் வேண்டும். රට දිනුවා වගේම ගමත් අපි දිනන්න ඕනේ. நாட்டினை வெற்றி கொண்டது போல் இந்த ஊரினையும் நாம் வெற்றி கொள்ள வேண்டும். හොරකම දූෂණය වංචාව ගමෙනුත් ඉවත් කරන්න ඕනේ. ஊழல் பொய் களவு இல்லாத ஒரு நாட்டினை பிரதேசத்தினையும் நாம் கட்டியெழுப்பல் வேண்டும். ඔබේ ගම් දිනුනේ නැත්තේ ඒ හොරකම වංචාව හින්දා. இந்த களவு ஊழல் பொய்யால் தான் இந்த உங்களுடைய இந்த பிரதேசங்களும் முன்னோக்கி பயணிக்க முடியாத ஒரு நிலையில் காணப்படுகிறது. මේ 6 වෙනිදා ඡන්දෙන් අපි ඒක වෙනස් කරමු. மே 6ஆம் தேதிக்குடைய இந்த தேர்தலில் நாம் இதனை மாற்றி அமைப்போம். මුළු යාපනයේ දිස්ත්‍රික්කයේ සියලුම ප්‍රාදේශ සභා නගර සභා මෙවර මාලිමාව දිනනවා අනිවාර්යයෙන්ම ජයග්‍රහණය කරනවා. முழு அதாவது இந்த யாழ் மாநகர சபை பிரதேச சபைகள் அனைத்தினுடைய வெற்றிகளையும் இந்த திசை காட்டினூடாக நாம் வெற்றி அடைவோம். පාර්ලිමේන්තු ඡන්දෙත් අපි යාපනයේ දිස්ත්‍රික්කයේ දිනුවා. பாராளுமன்ற தேர்தலிலும் யாழ்ப்பாண மாவட்டத்தினை நாம் வெற்றி கொண்டோம். මේ ඡන්දෙත් අපි මුළු දිස්ත්‍රික්කෙම දිනනවා. இந்த தேர்தலிலும் நாம் முழு அதாவது ஒட்டுமொத்த யாழ் மாவட்டத்தினையும் வெற்றி கொள்வோம். උතුර දකුණ හැමතැනම මාලිමාවේ ගමේ බලය ශක්තිමත් වෙනවා. வடக்கு தெற்கு அனைத்து இடத்திலும் இந்த திசை காட்டினுடைய பலத்தினை நாம் கட்டியெழுப்புவோம். බලයෙන් ආණ්ඩුවට ගමේ බලය આવොත් තමයි ගම හදන්න ගොඩක් පහසු. இந்த பிரதேசத்தினுடைய இந்த பலத்தினை நமக்கு கிடைக்க பெற்றால் தான் இந்த பிரதேச சபைகளை கட்டியெழுப்பது நமக்கு இலகுவாக இருக்கும். ගමේ බලය ඒ හින්දා මාලිමාවට තමයි දෙන්න ඕනේ. அதனால் இந்த ஊரினுடைய பலத்தினையும் எமது திசை காட்டிக்குத்தான் அளிக்க வேண்டும். වෙන කාටවත් දුන්නට ගම දියුණු වෙන්නේ නැහැ. வேறு யாராவதற்கு கொடுத்தால் இந்த பிரதேசத்தினை கட்டியெழுப்ப முடியாது. අපි ඒ හින්දා ඒ තීන්දුව හරියට කෙලින් ගමු. அதனால் நமது தீர்மானத்தினை மிகவும் சரியான பாதையில் நாம் தேர்வெடுப்போம். අපි රට වෙනස් කරමු. நாங்கள் இந்த நாட்டினை மாற்றி அமைப்போம். අපි ගමත් වෙනස් කරමු. இந்த பிரதேசத்தினை இந்த ஊரினை மாற்றி அமைப்போம். අපි ඔක්කොම එකට එක ගමනක් යමු. நாம் அனைவரும் ஒன்றாக ஒரே பாதையில் பயணிப்போம்.
මාස 5ට මෙච්චර දේවල් වෙනස් කරා නම් 5 மாதங்களில் இவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதனால் අවුරුදු 5ට කොච්චර ගොඩක් දේවල් කරන්න පුළුවන්ද? 5 வருடங்களில் இன்னும் எவ்வளவு தூரம் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? දැන් මේ පටන් ගත්ත විතරයි. நாங்கள் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறோம். තව දුර ගමනක් අපිට යන්න තියෙනවා. இன்னும் பாரிய தூரத்துக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றது. වැටිච්ච රට ආර්ථික වශයෙන් ගොඩගමු. விழுந்து கிடந்த நாட்டினை நாம் பொருளாதாரத்தில் கட்டியெழுப்புவதற்கு, ජාතික සමගිය ගොඩනගමු. அனைத்து மக்களுடைய ஒன்றிணைப்பை நாம் கட்டியெழுப்புவதற்கு, ආගමික සහජීවනය ගොඩනගමු. சமய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கு, ශ්‍රී ලාංකිකව විදිහට අපි ඉස්සරහට යමු. இலங்கையர்கள் என்ற ரீதியில் நாம் முன்னோக்கி பயணிப்போம். දේශපාලනේ කවදාකවත් අපි අවස්ථාවාදී නෑ. நாங்கள் சந்தர்ப்பவாதி இல்லை. நாங்கள் சந்தர்ப்பவாதி இல்லை. நாங்கள் எல்லோரும் அநீதிக்கு எதிராக போராட்ட வேணும். சரி, அநீதிக்கு எதிராக போராட்ட வேணும். ඒක තමයි අපේ ප්‍රතිපත්තිය. அதுதான் எங்களுடைய குறிக்கோளமாகும். சரி, එහෙනම් ඔක්කොටම ජය වේවා. මාලිමාවටත් ජය වේවා. அனைவருக்கும் வெற்றி உண்டாகட்டும், திசை காட்டிக்கும் வெற்றி உண்டாகட்டும். திசை காட்டி வெற்றுவோம், திசை காட்டி வெற்றுவோம். திசை காட்டியை வெல்லுவோம், திசை காட்டியை வெற்றுவோம். நான் விரும்புகிறேன். நன்றி. வெளிதன்மைக்கு பிரதேச சபையில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து சுதுமலை சந்தியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீபவானந்தராஜா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.